இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. கடந்த 5-6 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலை, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, சின்னதாக தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடையாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தொழில் ஆஹா ஓஹோன்னு வரும். ஏன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி தான். இவங்க கையால் நம்ம எந்த பொருளை வாங்கி செஞ்சோம்னாலுமே இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரு தொழிலை தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அந்த தொழில் அப்படிங்கிறது அமோகமாக வரும் அப்படின்னு பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஒரு சில இன்னல்களை கடந்த 5 ஆண்டுகளாக கொஞ்சம் சந்திச்சிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, அந்த விஷயத்தில் எந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பற்றி பார்க்கணும், கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா, கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்ல அந்த நம்பர் இல்லை, பக்கத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட போய் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இவர் ரொம்ப பிரபலமானவர், அதனால தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசி காலபுருஷர்களுக்கு 5வது இடத்துல வர்றதுனால மனித உடம்புல பார்க்கும்போது இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சிம்மராசி. 2வது ஸ்திர ராசி. சிம்மராசி பகலில் வலுவுள்ள ஒரு ராசி. இந்த ராசிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னமா இங்கே சூரியன் அதிபதி, இவங்களுக்கு போய் யாராவது மேட்ச் ஆக முடியுமா? ஏன்னா இவங்களே வார்த்தை கொஞ்சம் தடிமனாக பேசுவாங்க, இவங்களே எடுத்துப்பாங்க, எல்லா விஷயத்தையும் இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப நியாயவாதிகளாக இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் எப்படி இவங்க கூட சேர்ந்துருக்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், விருச்சகம், தனுசு, மீனம் இந்த ராசிக்காரங்களாம் அப்படியே நட்பாக அமைவாங்க. இவங்களாம் நட்பாக அமைந்து ஒரு தொழிலில் அமைச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். அதோட கூட இந்த சிம்மராசி என்பர்கள் இவங்களாம், அதாவது மேஷம், கடகம், விருச்சகம், தனுசு, மீனம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்தாவோ அல்லது இவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக யாராவது ஒரு ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக வந்தாலோ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்பவுமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அந்த தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களை தேடி வரும். ஏன்னா இங்கே அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதனால அவரே சகல சௌபாகியங்களும் அதிபதியாக இருக்கிறதுனால ராஜபோகத்துடன் வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கணுமே ஒழிஞ்சு மற்றவங்க நம்மளை பார்த்து கேலி செய்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்வாங்க. இவங்களுடைய ஊர்லேயே கூட ஏழ்மையாக இருந்தாலும் அவனை போல வாழ்ண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை சிம்மராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் முக்கியமான முடிவை ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், பதட்டப்பட மாட்டாங்க, தெளிவாக எடுப்பாங்க. இவங்க எப்போவுமே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா,
இவங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் வேகம் இருக்கும், எல்லாத்துலேயும் விவேகமும் இருக்கும். எதிர்பாராமல் திடீர்னு நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க. யாரை எப்படி பேசணும், யாரை எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட என்ன சொன்னால் அது கரெக்டாக வேலையாகும் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்த ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உணவு விஷயத்தில் மட்டும் ரொம்ப சூடாக சுவையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி சூடான உணவுகளை தான் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இங்கே ராசி அதிபதியும் சூரியன், அதே நேரத்தில் நட்சத்திர அதிபதியும் சூரியன் இருக்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சூடான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப சொகுசாக வாழணும் அப்படின்னு கொஞ்சம் நினைப்பாங்க. ஆடம்பரமே இல்லைனா கூட அந்த ஆடம்பரத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இளம் வயதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியான தோற்றமுடையவங்களாக தான் இருப்பாங்க. வயது ஏற ஏற பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் பருமன் போடும் அப்படின்னே சொல்லலாம். உருண்டையான கண்கள் இருக்கும், நல்ல ஒரு அழகான கண்கள் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது பார்த்திங்கன்னா கண்ணிலேயே ஒரு சில விஷயங்களை பேசக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கையும் கண்களையும் அசைக்காமல் அப்படி இவங்களால பேசவே முடியாது. இந்த கையும் அசையும், கண்ணும் அசையும். அந்த மாதிரி தான் பேசுகிற மாதிரி பேசுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையில் யாராவது இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண், அதோட கை இதை ஆட்டிக்கிட்டே தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீட்டிலே கூட அவங்க பேசினாங்கன்னா 2 வீடு தள்ளி கேட்கும். குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்க பேசினாங்க அப்படின்னா கணீர்னு கேட்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அனாவசியமாக ஒரு சில இடத்துல கோபப்பட மாட்டாங்க. கரெக்டாக நியாயத்துக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக அதிகமாக கோபப்படக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இவங்களே எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்களை அடிக்கடி இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. நினைத்ததை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஏங்கி தவித்த ஒரு நல்ல விஷயம் இந்த வைகாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வைகாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கடந்த 4-5 வருடமாகவே நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த 5 ஆண்டுகளை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த விரைய செலவு கொஞ்சம் குறையும். ஒவ்வொரு கிரகங்களையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் மாறுறது ஒரு வழக்கம். இது ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதோட கூட விஞ்ஞான ரீதியாகவும் இது கொஞ்சம் ஒத்துப்போகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான இடத்துல இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மே 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியமெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்குவீங்க. அந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கவனக்குறைவாக ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க. அந்த விலை உயர்ந்த பொருள் ஒரு சில இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு வண்டி வாகனம் வாங்கிட்டீங்க, நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்கிட்டோண்டாப்பா அப்படின்னு நிம்மதியாக இருப்பீங்க. அந்த வண்டி வாகனத்தை ஒழுங்காக பராமரிக்காமல் அது ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கிறதுக்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கோ அல்லது டேமேஜ் ஆகிறதுக்கோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு
தொண்டை பிரச்சனை, கை கால் வலி, மூக்கு சம்மந்தமான பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம், ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கோபத்தை விட்டுட்டு நிதானமாக அன்பாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் கோபமாக ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவீங்க. அது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மத்தியில் என்னடா நம்ம அப்பா எப்போ பார்த்தாலும் கோபப்படுறாரு, நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட அன்பாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 4 ஆண்டுகளாக ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வீட்டில் கூட சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த அந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க முடியாத குழம்பி போயிருந்திருப்பீங்க. கடந்த 4 ஆண்டுகளாகவே இப்படி தான் இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனபாரம் கொஞ்சம் குறையும். மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் இருந்தால் பரவாயில்ல, வருடம் ஃபுல்லாகவே நான் கடந்த 1 ஆண்டுகளாகவே நான் மருத்துவமனையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சிம்மராசி என்பவர்களாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மருத்துவமனையிலேயே இருந்த காலம் போய் இந்த விரைச்செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த வைகாசிக்கு அப்புறம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். பழைய கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிப்பீங்க. மனதுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது இல்லையா, ஒரு விதமான பதட்டம். ஒரு சிலருக்கெல்லாம் மரண பயம் இருந்திருக்கும். என்னடா நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் வளர்ச்சியே இல்லாமல் நஷ்டமாக போயிட்டுருக்கு, வீட்லேயும் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த மன அழுத்தம் கொஞ்சமாக குறைஞ்சி வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் எந்நேரம் சண்டை சச்சரவு, எந்நேரம் பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சா அப்படி இருக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். மனதில் இருந்த அந்த பயம் சரியாகி ஒரு தெளிவு கிடைக்கும், நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவும் முழுமையாக